நான் பைத்தியக்காரியா? அப்போ நீங்க யாரு? பிக் பாஸில் எல்லாமே பொய். கொந்தளித்த போட்டியாளர். பிக் பாஸ் 9 போட்டியாளர்கள்ல ஒருவரான நந்தினி, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. என்கிட்ட ஸ்டஃப் இல்லை அப்படின்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. நந்தினியோட நடவடிக்கைகளை பார்த்த ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் இல்லாம பிக் பாஸ் பார்வையாளர்களும் பயந்தாங்க. இதனையடுத்து இணையவாசிகள் அனைவரும் நந்தினியின் மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்த நிலைமையில அவங்க பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறினாங்க. இதனையடுத்து தற்போது நந்தினி ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல பிக் பாஸ் சீசன் 9 போட்டியாளர் நந்தினி நான். எல்லாருமே என்ன மறந்திருப்பீங்க. பிக் பாஸ் வீட்ல நுழைந்த 4 நாட்கள்லயே அந்த வீட்ல ரியாலிட்டி இல்ல அப்படின்னு வெளியில வந்தேன். இன்னைக்கு அதை நினைக்கும் போது நான் பெருமையா நினைக்கிறேன். மன உளைச்சலுக்கு ஆளாகிய எனக்கு கெரியரே இல்லாம போயிடுச்சு. வெளியே பார்க்கும் பலர் நீ பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இத நாங்களா செய்யல, பண்ண வைக்கிறாங்க. நான் பைத்தியக்காரி அப்படின்னா பண்ண வைக்கிற அவங்கள என்னன்னு சொல்றது? எனக்கு கவுன்சிலிங் தேவையில்ல. அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் தேவை. நான் ஒரு தொகுப்பாளினி. நான் எங்க போனாலும் பிக் பாஸ் வீடியோ பார்த்தேன். நீங்க ஸ்டேபிளா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி வெளியில அனுப்பியிருக்காங்க. நான் வெளியில வந்த பிறகும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எனக்கு கொடுக்கல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன 4 நாள்லயே இங்க ரியாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வெளியில வந்தேன். உண்மையாவே பிக் பாஸ் வீட்ல ரியாலிட்டி கிடையவே கிடையாது. ஷோல சாண்ட்ரா எப்பவுமே அழுதுகிட்டே இருக்காங்க. பிரஜின் போகும்போது வெளியில போனாங்க. ரம்யா ஜோ, விஜய் சேதுபதி முன்பே நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களையே வெளியில அனுப்பல. யார் வெளியே போகணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வெளியில அனுப்புவாங்க. என்ன எந்த சதியோட வெளியில அனுப்புனாங்க அப்படின்னு எனக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றேன். நான் இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு காரணம் பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக இல்ல. அந்த வீட்ல பல பேர் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. இன்னைக்கு பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வெளியில அனுப்பியிருக்காங்க. சண்டை நடக்கும்போதே பிக் பாஸ் அத தடுத்து நிறுத்தியிருக்கலாமே. பிக் பாஸ் நிகழ்ச்சியை எடிட் செய்து தான் போடுறாங்க. அவங்க எது வெளியில தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அத மட்டும் தான் வெளியில தெரியும் அப்படின்னு நந்தினி அந்த பேட்டியில பேசியிருக்காங்க.